இது போக இந்த திரிகோணம் வலுத்திருக்கு அப்படின்னா யூ ஆர் லக்கி. சரிங்களா? திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாதகத்துல இருக்கு. இந்த திரிகோணத்துல ஒருத்தர் வளர்த்துட்டாங்கன்னா நீங்க 50% லக்கி, 2 பேர் வளர்த்துட்டாங்க அப்படின்னா நீங்க 75% லக்கி, 3 பேருமே வளர்த்துட்டாங்க சுபத்துவமா அப்படின்னா நீங்க 100% லக்கி. நீங்க லக்காவே வாழ பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய ஜாதகத்துல திரிகோணம் வளர்த்திருந்தால், திரிகோணாதிபதிகள் வளர்த்திருந்தால் நீங்க எந்த அளவுக்கு லக்கியா பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கேந்திரம். ஏன் இது 2ஆம் படியா வர அப்படின்னா, லக்குங்கிறது போன ஜென்மத்துல விட்டு போனது, அதை என்னால சரி பண்ண முடியாது. எனக்கு இப்ப லக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு லக்னம் நல்லா இல்லை, 5ஆம் இடம் நல்லா இல்லை, 9ஆம் இடம் நல்லா இல்லை, அப்ப எனக்கு லக்கே இல்லை. சரி, அடுத்தது எனக்கு கேந்திரங்கள் வலுவா இருக்கான்னு பார்க்கணும். கேந்திரங்கள் என்னுடைய முயற்சியை குறிக்கக்கூடியது, என்னுடைய முயற்சியால் நான் அடையக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது. 1, 4, 7, 10. நான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண போறேனா இல்லையா அப்படிங்கறத இந்த கேந்திரத்தினுடைய வலுகள் தான் முடிவு பண்ணும். ஒரு துலாம் லக்னம்னு எடுத்துக்கோங்களேன். 4ல சனி, 7ல செவ்வாய் ஆச்சு, 10ல குரு உச்சம்னு வச்சுக்கோங்க. எனக்கு எல்லா கேந்திரங்களும் வலுத்திருக்கு. இப்ப எனக்கு லக்னத்துக்குரிய சுக்கிரன் 12ல கெட்டு போயிட்டாருன்னு வச்சுப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு லக்னம் இப்ப நல்லா இல்ல. சனியும் ஸ்தான வலு பெற்றிருக்காரு ஒழிஞ்சு நேரடியா 5ஆம் இடத்துல வலுக்கல. 9ஆம் அதிபதி புதன் இங்க கீழே நீச்சமாய் போன சுக்கிரனுக்கு நீச்ச பங்கம் கொடுத்துட்டு இருக்காரு. ஓரளவுக்கு ஸ்தான வலு இருக்கு. டிரெக்டா, அதாவது என்னை டிரெக்டாக உயர்த்தி கொடுக்கக்கூடிய லக்கியான ஸ்தானத்துல இல்ல, அவர் 12ல இருக்காரு. 10ஆம் இடத்துல குரு மட்டும் உச்சமாக இருக்கார். இப்ப எனக்கு என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே பிறந்ததுல இருந்தே லக்கியா பெரிய இடத்துல பெரிய சொத்து பத்தோட அப்படியெல்லாம் நான் பிறக்கல. ஆனா என்னுடைய 4, 7, 10 வலுவா இருக்கிறதுனால நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பதவி அடைவேன், வேலை நல்லா பண்ணுவேன், அதனால நல்லா சம்பாதிப்பேன். 4, 7, 10 இதா இருக்கும்போது, ஸோ உங்களுடைய கேந்திரங்கள் எந்த அளவுக்கு வலுவா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முயற்சிகள் இருக்கும். அது என்ன சார்ந்த முயற்சிகளா இருக்கும்? வேலைக்காக நான் கஷ்டப்படுவேனா, படிப்புக்காக கஷ்டப்படுவேனா, உள்ளூர்ல கஷ்டப்படுவேனா, வெளிநாடு போய் கஷ்டப்படுவேனா, எப்படி நான் மேல வர போறேன்? அதாவது இது கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற வார்த்தை கூட எடுக்கக்கூடாது. முதல் கல்லை எறிவதை விட 2ஆம் கல்லை அதை விட தூரமாக எரியணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முயற்சி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க. அது போல நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு இகழ்ச்சி கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை திரும்ப 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 பண்ணணும். ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். அப்ப எனக்கு திரும்ப திரும்ப பண்ற வலு இந்த ஜாதகத்துக்கு இருக்கா இல்லையா, அவங்க செய்வாங்களா மாட்டாங்களா, அதை எது சொல்லும்? 4, 7, 10. 1, 4, 7, 10 தான். பட் 4, 7, 10 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில கேந்திரங்கள் வலுப்பது இதுவும் இல்லைங்க. அடுத்து வரக்கூடியது உபஜயஸ்தானங்கள். உபஜயஸ்தானங்கள் என்ன அப்படின்னா 3, 6, 10, 11.